ஹே கைஸ், நம்ம ஹேக்கிங் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நிறைய ஹேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி ஒரு யூசர் ஐடியா ஹேக் பண்ண போறோம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி நம்ம ஹேக் பண்ணுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஹேக்கிங் ரிலேட்டடாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதை நான் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சைட் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் தான் நம்ம லாகின் பண்ண போறோம். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை தான் நம்ம ஹேக்கும் பண்ண போறோம். ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் PHP லாகின்னு போடுங்க. ஏன்னா இதுதான் லீகலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சைட். அதனால இது வச்சுக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் தான் ஓப்பன் பண்ணணும். இதில் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதை லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டூல் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் ஒயர்ஷார்க். இது நீங்கள் ஒரு சைபர் டீமில் ஒர்க் பண்ணுறீங்கனாலோ இல்லை ஒரு ரெட் டீம், ப்ளூ டீம், அந்த மாதிரி நீங்கள் எந்த டீமில் ஒர்க் பண்ணீங்கனாலும் மானிட்டரிங் நெட்வொர்க்குக்கு இந்த டூலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஒயர்ஷார்க்கு இதை யூஸ் பண்ணி தான் நெட்வொர்க் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். நீங்கள் யாராவது சைபர் டீமில் உள்ள வரீங்க, ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாவோ இல்லை சைபர் ரிசர்ச்சராகவோ வரீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம நெட்வொர்க்கை மானிட்டரிங் மோட்ல போடுறோம். இப்போ நான் கனெக்ட் ஆயிருக்க வைஃபைல தான் கனெக்ட் ஆயிருக்கேன். இந்த வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க் பேக்கேஜும் நம்மளால இது வழியாக மானிட்டர் பண்ணவும் முடியும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ஸையும் பார்க்க முடியும். நம்ம நெட்வொர்க்கில் இருக்கவங்களோட எல்லாவோட ஆக்சஸையும் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த கண்டென்ட் குள்ளலாம். இப்போ நம்ம இதில் லாகின் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே நல்லுன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்ம செட் பண்ணிக்கலாம். நல் 2025, அப்புறம் ஒரு #@01 இப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு இதான். இப்போ நான் லாகின் கொடுத்துட்றேன். இங்கே நான் ப்ரௌசரில் சேவ் பண்ணிட்டுமான்னு கேட்கும். இது ஒரு குக்கியை நம்ம ப்ரௌசரில் சேவ் பண்ணி வைக்கும். அதனால அதெல்லாம் எனக்கு வேணாம். இது வேஸ்ட்டாக என்னோட ஸ்டோரேஜ் தான் எடுத்துகிட்டு இருக்கும். அதனால இதுக்கு நாட் நோ கொடுத்துறேன். இப்போ நம்ம இங்கே வருவோம், நம்ம டூலுக்குள்ள வரலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லாமே பேக்கெட்ஸ் வழியாக தான் சர்வர்ஸ்க்கு போகும். இப்போ அந்த பேக்கெட்ஸை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அது எல்லாமே மானிட்டர் பண்ணது. இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுப்போம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஃபர்ஸ்ட்டு இந்த சைட் ஒரு ஹெச்டிடிபியோட சைட். HTTPS கிடையாது, ஹெச்டிடிபியோட சைட். ஸோ நீங்கள் அதை தான் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணணும். இந்த இடத்துல HTTP கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அது HTTPலேருந்து கிடைச்ச பேக்கெட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்தது URL வழியாக தான் நம்மளோட ஐடி பாஸ்வேர்டு போயிருக்கு. அப்போது இங்கே HTML ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா யூசர் ஐடி, நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு எல்லாமே இந்த வழியாக வந்துடும். இந்த டூலை வச்சு நம்ம இது மட்டும் தான் பண்ண முடியும்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கீங்க. அதில் யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப் காலோ இல்லை வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதையும் உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். இதுலேருந்து நம்ம எப்படி செக்யூராக இருக்கணும்னா, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ வைஃபைல கனெக்ட் ஆகாதீங்க. அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி லாகின் இம்பார்ட்டண்டான இதையும் நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரி தான் நீங்கள் பென் டெஸ்டிங்க்கு ஒரு ஐடி கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே நெட்வொர்க் டெஸ்ட் பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்ஸையும் நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் நெட்வொர்க் கரெக்டாக செக்யூராக இருக்கா இல்லையாங்கிறது. இப்போ இந்த இடத்துல HTTPS லிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்காது. எல்லாமே என்கிரிப்டடாக காமிச்சிருக்கும். அதே நம்மளால டீக்ரிப்ட் பண்ண முடியாமல் இல்லை, ஆனால் அதையும் நம்மளால பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல அவங்க வீக்காக வச்சிருந்ததான் பிரச்சனை. இந்த இடத்துல HTTP வச்சிருந்ததான் பிரச்சனை. அதனால தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேரெக்டாக போயிருக்கு. இன்னொரு இதில் நீங்கள் சைட்டை ஒர்க் பண்ணீங்கனாலும் முடிஞ்ச வரைக்கும் HTTPS வச்சு ஒர்க் ஆகக்கூடிய சைட்ஸை மட்டும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். HTTP இருக்கக்கூடிய சைட்ஸை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் என்கிரிப்டட் கிடையவே கிடையாது. ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டைமில் வீடியோ போஸ்ட் பண்ணுறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ணி எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.